ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடி கமலி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பிரெட் அல்வா. பிரெட் அல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெட்டை நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நான் 10 ப்ரெட் எடுத்து அதை 4 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு தோசைக்கல்லில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். தோசைக்கல்லில் ப்ரெட்டை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு சைடு நல்லா கலர் மாறினதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கணும். ப்ரெட்டை நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1/2 கப் ஜீனி சேர்த்துக்கணும். அது கூடவே 1 கப் தண்ணி ஊற்றிக்கணும். ஜீனி பாகு நல்லா கொதித்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இதில் போட்டுக்கணும். ப்ரெட்டை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அது கூட 1.5 கிளாஸ் பால் சேர்த்துக்கணும். பால் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கணும். ப்ரெட்டில் நல்லா பால் அப்சர்வ் ஆனோன்னே அது கூடவே 3 ஏலக்காவை பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கணும். ஏலக்காய் போட்டு நல்லா கலந்து விட்டோன்னே 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலந்துக்கணும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் சட்டியில் ஒட்டாமல் வரணும். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்க போகிறோம். 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். நெய் சூடானோன்னா 6 முந்திரியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே அல்வா கூட சேர்த்து நல்லா கிளறிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுடி கமலியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.